மாநில வரலாறுல எப்படி எல்லாம் இவங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க அல்லது கூட்டணி வச்சு என்னென்ன பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம் ஊபி மாதிரி பேச ஆர்.எஸ். பாரதி சொல்றாரு கபலீகரம் பண்ண போறாங்க ஏடிஎம்கேவையும் பாமகவையும். இது தெரியாம அவங்க கூட்டணி கேட்டு வச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப வச்சுட்டாங்க ஏடிஎம்கே, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. யாருங்க அந்த பல்லு போன ஏட்டையாவா, அறிவாலயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஏட்டையாவா? ஆர்.எஸ். பாரதிலாம் ஒரு மதிக்கக்கூடிய நபர். அவர் வழக்கறிஞர்களை பத்தி என்ன பேசினாரு, தாழ்த்தப்பட்டவர்களை பத்தி என்ன பேசினாரு, அவரெல்லாம் ஒரு ஆளா கருதி எங்கிட்ட போய் கேள்வி கேட்கறீங்க. திரும்ப நான் ஒண்ணு சொல்லிடுறேன். தமிழகத்தின் அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பங்குனி உத்தரத்தன்னைக்கே தெளிவா அதுக்கு அடுத்த நாள் நடந்த இதுல சொன்னாரு, டெல்லிக்கு மோடி, தமிழ்நாட்டுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. உங்களுக்கு இந்தி தெரியாது போடா குரூப் தானாலும் தாய்மொழி தமிழையாவது நல்லா படிச்சு தெரிஞ்ச மொழியில நாங்க புரிஞ்சுக்கிட்டு சந்தேகம் இருக்கு. நான் சொல்றது ஒரு நிமிஷம். என்ன மிரட்டியா மாதேஷ், இந்த ஊபி மிரட்டி பாக்குறியா? என்ன பிரச்சனை? உள்ள அவங்க புடிச்சுப்பாங்க இடத்த. நீங்க கவலைப்படாதீங்க சாமி. அந்த மாதிரி நான் திரும்ப சொல்றேன், தமிழகத்தில் அதிமுக தலைமையில் தனித்து ஆட்சி அமைக்கும். நான் திருப்பி சொல்ல விட மாட்டேங்கிறீங்களே ஊபி பங்கு. முதல்ல அவர் சொன்னது தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் சொன்னார்னா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு உருவகம் இருக்குதா? அப்ப ஒரு பேச்சு கேட்கிறேன். நாளைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக சேருது, நாளைக்கு இப்படியா அப்படியான்னு போக்கு காட்டிட்டு இருக்கிற மரியாதைக்குரிய அந்நியார் சேர்றாங்க. அப்ப கூட்டணி ஆச்சுன்னா எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஆட்சி கொடுப்பாங்களா? என்ன பேச்சு அப்படி சொன்னாரா? அங்கதான் மாதேஷ் பங்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் தெளிவா டெல்லி பாஷா சொன்னார். நீங்க அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அறிவாலயத்துக்கு பிடிச்ச மாதிரி, ஊபிக்கு பிடிச்ச மாதிரி, 200 ரூபாய் ஊபிகளுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்து வேணா சொல்றீங்க.